ஜோலூசி 2024ல் அவங்களோட கரியரோட பீக்கில் இருந்திருக்காங்க. அப்பன்னு பார்த்து தான் இனிமேல் நான் நடிக்க மாட்டேன், ஆக்டிங்கே நான் குவிட் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு மெயின் காரணம் கேலக்ஸி கூல் என்டர்டெயின்மெண்ட்டுங்கிற இவங்களோட மேனேஜ்மெண்ட் கம்பெனி தான். இவங்களுக்கு ஏகப்பட்ட மன உளைச்சலை கொடுத்துருக்காங்க. இதனால் சிவியர் டிப்ரெஷனுக்கே இவங்க போயிருக்காங்க. இவங்களை பற்றின நியூஸ் தான் 2025 சி ட்ராமாவை ரொம்பவே ஷாக் பண்ண ஒரு நியூஸு. ஜோலூசி இதுலேருந்து மீண்டு வந்தாங்களா இல்லையான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். 2017ல் மார்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிங்கிற ஒரு வெரைட்டி ஷோவில் தான் இவங்க டெபியூ பண்ணுறாங்க. அந்த சீரீஸ் மூலயமா தான் இவங்களுக்கு சிண்ட்ரெல்லா செஃப்ங்கிற ஒரு சி ட்ராமாவில் ஆக்டிங் வாய்ப்பு கிடைக்குது. இதில் ஒரு சப்போர்ட் ரோல் பண்ணியிருப்பாங்க. 2018ல் அன்டச்சபிள் லவ்வர்ஸுங்கிற சி ட்ராமா மூலயமா தான் இவங்க ஃபேமஸ் ஆகுறாங்க. இதே சீரீஸில் தான் ஜூகாயும் ஃபேமஸ் ஆகிருப்பார். இவங்க ரெண்டு பேருக்குமே இந்த சீரீஸ் மூலயமா ஒரு நல்ல நேம் கிடைக்கும். அதே வருஷம் ஓ மை எம்பரர் அப்படிங்கிற சி ட்ராமாவில் தான் இவங்க ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோயினாக நடிக்கிறாங்க. இந்த சீரீஸில் ரொம்ப சூப்பராக நடிச்சதுனால பெஸ்ட் நியூ கமர் அப்படிங்கிற அவார்டை இவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த ரொமான்ஸ் ஆஃப் டைகர் அண்ட் ரோஸ் இந்த சீரீஸில் இவங்க செம காமெடியாக நடிச்சிருப்பாங்க. அவங்களோட ஓன் ஸ்டோரியிலே இவங்க மாட்டிப்பாங்க. அதனால் இந்த சீரீஸில் இவங்களுக்கு பயங்கரமான ஒரு ஆட்டிடியூடும் இருக்கும், செம காமெடி சென்ஸும் இருக்கும். 2022-23 இது இவங்களோட கெரியரோட பெஸ்ட் இயர்னு நான் நினைக்கிறேன். ஹூ ரூல்ஸ் த வேர்ல்ட் இது ஒரு இன்டென்ஸ் ஆக்ஷன் ட்ராமா. இதில் ஹீரோ நடித்த யாங்க்கு ஈக்குவலாக இவங்களுக்குமே ஆக்ஷன் சீன்ஸ் இருக்கும். பொதுவாக சி ட்ராமாஸ்லாம் டாப் 100 குளோபல் லிஸ்ட்டில் வராது நெட்ஃப்ளிக்ஸில். ஆனால் இந்த சீரீஸ் இடம் பிடிச்சிருக்கும். லவ் லைக் த கேலக்ஸி இந்த சீரீஸில் இவங்களுக்கும் இதில் ஹீரோ நடித்த வூ லீக்கும் செம கெமிஸ்ட்ரி இருக்கும். இந்த சீரீஸ் பெஸ்ட் ட்ராமா ஆஃப் த இயர் அவார்டே வாங்கியிருக்கும். இந்த சீரீஸ் செம ஹிட் இவங்களுக்கு. ஹிடன் லவ் இந்த ட்ராமாவை நீங்கள் எனக்கு அதிகமாக சஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க. இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்தேன், ரொம்பவே நல்லா இருக்கு. இவங்களோட ஒரிஜினல் வாய்ஸ் ரொம்ப பேபி வாய்ஸாக இருக்கு. தமிழ் டப்டு வாய்ஸை விட இவங்க ஒரிஜினல் வாய்ஸ் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதில் இவங்களோட ஆக்டிங்கும் கேரக்டரும் ரொம்ப டெப்த்தாக நடிச்சிருக்காங்க. 2024ல் த ஸ்டோரி ஆஃப் த பேர்ல் கேர்ள் இந்த சி ட்ராமாவில் நடிக்கிறப்ப தான் இவங்களுக்கு ஏகப்பட்ட ஹெல்த் இஷ்யூஸ் வந்திருக்கு. அதனால் ஆல்மோஸ்ட் லவ்வர் அப்படிங்கிற சி ட்ராமாவில் நடிக்கிறதுலேருந்து விலகுறாங்க. இது ரொம்பவே ஒரு ஷாக்கிங் நியூஸாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு லாங் ஹைட்டஸ் எடுக்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க. இவங்க எதனால் பிரேக் எடுக்கிறாங்கன்னு அந்த கேலக்ஸி கூல் என்டர்டெயின்மெண்ட் கம்பெனி அப்டேட்டே கொடுக்கவே இல்லை. எந்த விதமான நியூஸும் அவங்க சொல்லவே இல்லை. இதனால் இவங்க ஃபேன்ஸ்க்கு ரொம்பவே டவுட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஹாஸ்பிட்டலில் வீல் சேரில் இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ ரிலீஸ் ஆகியிருக்கும். இவங்களால நடக்கவே முடியாதுங்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுறாங்க. 36 கிலோல இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம டெம்பரவரியா அவங்க வாய்ஸ் வேற போயிருக்கும். இந்த நியூஸ் பயங்கரமா சைனாவே ஷாக் ஆகிடுச்சு. 2025ல் தான் ஜோலூசி இந்த இஷ்யூவை ஃபர்ஸ்ட் டைம் பிரேக் பண்ணுறாங்க. அவங்களுக்கு 2019லேருந்தே ஹெவி டிப்ரெஷனில் இருந்திருக்காங்க. இந்த மேனேஜ்மெண்ட்னால ஒரு பண எந்திரமாக தான் இவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இவங்க அட்வான்டேஜுக்கு இவங்களோட ஹெல்த் இஷ்யூஸை கூட இவங்க சரியாக பார்க்கல. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட மிஸ்மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ரொம்பவே கேவலப்படுத்தியிருக்காங்க. ஆனாலும் இவங்க கான்ட்ராக்டில் இருக்கிறதுனால எல்லாமே பொறுத்துட்டு வந்திருக்காங்க. இதில் என்ன ஒரு கொடுமையான விஷயம்னா இவங்க நிறைய கமர்ஷியல்ஸில் நடிக்க முடியாமல் போயிடும் ஹெல்த் இஷ்யூஸ்னால. அதனால இந்த மேனேஜ்மெண்ட் கம்பெனி இவங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 2.5 மில்லியனை எடுத்துடுறாங்க. இவங்க நடிக்க முடியாம போன அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனிஸுக்கெல்லாம் இவங்க பணம் கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே தப்பான விஷயம். இவங்க தான் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கிறதுனால இவங்க பணத்தை கொடுக்கணும். இந்த விஷயத்தை இவங்க வெளியே சொன்னாங்கன்னா இவங்களை இண்டஸ்ட்ரியிலேருந்து கம்ப்ளீட்டாக பிளாக் லிஸ்ட் பண்ணுவோன்னு மிரட்டியிருக்காங்க. ஆனால் அப்போ தான் இவங்க ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க. தெளிவாக சொல்லிடுறாங்க, நீங்கள் பிளாக் லிஸ்ட் பண்ண வேண்டியதில்லை, நானே குவிட் பண்ணுறேன்னு சொல்லிடுறாங்க. 400 மில்லியன் கொடுத்தா தான் இவங்களோட கான்ட்ராக்ட்லேருந்து டெர்மினேட் பண்ண முடியும்னு இந்த கேலக்ஸி கூல் கம்பெனி பயங்கர அடமெண்ட்டாக இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து தான் அலிபாபா என்டர்டெயின்மெண்ட் கம்பெனி உள்ளே வராங்க. இவங்க அந்த கேலக்ஸி கூல் என்டர்டெயின்மெண்ட் கம்பெனியவே கம்ப்ளீட்டாக வாங்கிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜோலூசிக்கு 5 இயர்ஸ் கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. இவங்க 400 மில்லியன் கான்ட்ராக்ட் டெர்மினேஷன்லேருந்து இவங்க காப்பாற்றிடுறாங்க. இவங்க 2025ல் கொஞ்சம் கொஞ்சமாக ரிகவர் ஆயிடுறாங்க. லவ்ஸ் ஆம்பிஷன் அப்படிங்கிற சி ட்ராமா மூலயமா ஒரு கம்பேக் கொடுக்குறாங்க. இந்த சீரீஸ்லையும் இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும். இவங்களால கிடையாது, இவங்களோட ஃபேன்ஸ்க்கும் வென் பெங் மை கேர்ள் ஃப்ரெண்ட் இஸ் அன் ஏலியனுங்கிற சி ட்ராமாவில் நடித்த ஹீரோயினான வென் பெங் ஃபேன்ஸ்க்கும் ஃபேன் ஃபைட் வந்துடும். இந்த சீரீஸில் இவங்க லீட் ரோல் பண்ணியிருப்பாங்க, அவங்க செகண்ட் ரோல் பண்ணியிருப்பாங்க. இது அவங்க ஃபேன்ஸ்க்கு சுத்தமாக பிடிக்கல. அது மட்டும் இல்லாமல் ஜோலூசிக்கு எஸ்தர் யூ அப்படிங்கிற ஒரு ஆக்ட்ரஸ் கூட ஒரு கெரியர் ரைவல்ரியே இருக்கு. எப்படி இங்க த்ரிஷா இல்லைனா நயன்தாரா மாதிரியோ பயங்கரமான ஒரு ஆன்லைன் ரைவல்ரியே போயிட்டு இருக்கு.
ஜோ லூசி ரொம்பவே ஒரு மல்டி டேலண்டடான ஒரு பர்சன். இவங்க ரொம்பவே ஒரு ப்ரொஃபஷனல் மியூசிஷியன் அளவுக்கு ரொம்ப டேலண்டடான ஒரு ஆள். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜிம்னாஸ்ட். இவங்களுக்கு குக்கிங்கும் நல்லாவே தெரியும். இவங்களோட லைவ் ஸ்ட்ரீமில் இப்போ நடக்கிற கான்ட்ரவர்சியால் அவங்களோட கெரியரே போயிடுச்சுன்னா கவலைப்படாதீங்க, ஒரு நூடுல் ஷாப் ஓப்பன் பண்ணி கூட நான் பொழைச்சிக்குவேன்னு அவங்க ஃபேன்ஸ்க்காக சொல்லியிருப்பாங்க. இந்த லவ்ஸ் ஆம்பிஷன் சீரீஸ் செம ஹிட் ஆனதுனால இவங்களுக்கு 17 ஸ்கிரிப்ட்ஸ் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அ பியூட்டிஃபுல் டெஸ்டினி அப்படிங்கிற ஒரு ஃபேண்டசி ட்ராமாவில் நடிக்கிறாங்க. இவங்க மறுபடியும் பயங்கர பிஸியான ஆக்ட்ரஸாக மாறியிருக்காங்க. ஜூகாய் வீடியோவை பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த லிங்க்கில் இருக்குது, இதை கிளிக் பண்ணுங்கள். ஜூகாய் வீடியோவில் மீட் பண்ணலாம்.